வணக்கம், வெல்கம் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வந்து சுறா மீன் குழம்போட வந்திருக்கேன். இந்த சுறா மீன் குழம்பு எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். இந்த சுறா மீன் குழம்பு செய்யறதுக்கு இந்த மண் சட்டி எடுத்து வச்சு ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு இதுல வந்து எண்ணெய் இருக்குது, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இந்த எண்ணெயை விட்டு கொதிக்க விடுவோம். இந்த எண்ணெய் வந்து லைட்லியா கொதிச்சுட்டு கொதிச்சா பிறகு இதுல வந்து கடுகு இருக்குது, 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு வடிக்க விடுவோம். இந்த இருக்கு இந்த கடுகு இப்படி வடிச்சு கொண்டு வரைக்க இதுல வந்து 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்கு. இந்த பெருஞ்சீரகத்தை இதுல போடுங்க. இதுல வந்து உள்ளிப்பல் எடுத்து சின்ன சின்ன வட்டி இருக்கு, 3 உள்ளிப்பல் இல்லாட்டி 10 கிராம் இருக்கு. இப்போ இதையும் இதுல போடுங்க. இதுல வந்து இஞ்சி எடுத்து இதையும் சின்ன சின்ன வட்டி இருக்குது, 5 கிராம் இஞ்சி. இதையும் இதுல போடுங்க. இதுல வந்து ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து வட்டி வச்சிருக்கு. இப்போ இதையும் இதுல போடுங்க. இதுல வந்து ரம்பை இருக்குது, இப்படி பீஸ்ல வந்து 3 ரம்பை எடுத்திருக்கேன். இதையும் இதுல போடுங்க. இதுல வந்து கருவேப்பிலை இருக்கு, 2 காம்பு கருவேப்பிலை. இதையும் இதுல சேருங்க. இதுல வந்து பச்சை மிளகாய் இருக்குது, 2 பச்சை மிளகாய் எடுத்து வட்டி வச்சிருக்கேன். இதையும் இதுல போடுங்க. போட்டு இருக்க மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு இப்படி மிக்ஸ் பண்ணிருக்கேன். மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 3 அல்ல ஒரு 3.5 நிமிஷம் வதங்க விடுவோம். இப்போ ஒரு 1.5 நிமிஷமா வதங்கி கொண்டிருக்கு. 1.5 நிமிஷம் வதங்கின பிறகு இதுல வந்து ஒரு சின்ன தக்காளி பழம் எடுத்து சின்ன சின்ன வட்டி இருக்கேன். இப்போ இதையும் இதுல போடுங்க. போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இன்னொரு 2 நிமிஷம் வதங்க விடுவோம். இப்போ ஒரு 2 நிமிஷம் டோட்டலியா 3.5 நிமிஷம் இதை நம்ம வதக்கி இருக்கிறேன். இந்த 3.5 நிமிஷம் வதக்கின பிறகு இதுல வந்து சுறா மீன் இருக்குது. நான் 475 கிராம் சுறா மீன் எடுத்து சின்ன வட்டிட்டு கழுவி வச்சிருக்கேன். இப்போ இதை இதுல போடுங்க. இதுல வந்து உப்பு இருக்குது, உங்களுக்கு தேவைக்கான உப்பு சேருங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்க்கிறேன் இப்போதைக்கு. இதுல வந்து ஜாஃப்னா கறி பவுடர் இருக்குது, உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. பட் நான் 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இதில் வந்து பழப்புளி எடுத்து புளிஞ்சு வச்சுருக்கேன். நான் என்ன செய்தேன்னா 20 கிராம் பழப்புளி எடுத்து 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதையும் இதில் விடுங்க. பழப்புளி விட்டு டிஷ்ஷுக்கு வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு இதை வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் வந்து தண்ணி இருக்குது, நான் 1.5 கப் தண்ணி எல்லாடிக்கும் 375 ml தண்ணி சேர்க்க போகிறேன். இப்போ இருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு இப்படி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ண பிறகு மூடி போட்டு 5லேருந்து 8 நிமிஷம் கொதிக்க விட போறேன். இப்போ சரியா வந்து 5 நிமிஷம் கொதிக்க விட்டுனான். பிறகு மிக்ஸ் பண்ணி போட்டு திருப்பி இதை மூடி போட்டு இன்னொரு 3 நிமிஷம் கொதிக்க விட போறேன். இப்போ நான் சரியா இன்னொரு 3 நிமிஷம் டோட்டலியா வந்து 8 நிமிஷம் நான் இதை கொதிக்க விட்டுனான். இந்த 8 நிமிஷம் கொதிச்சா பிறகு இதில் தேங்காய் பால் புளிஞ்சு வச்சிருக்கேன். முதலாம் பால் 1/4 கப் இல்லாட்டிக்கு 60 ml இருக்கு. இப்போ இதை இதில் விடுங்க. பிறகு மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு உப்பை செக் பண்ணி பாருங்க. இனி வந்து மூடாம திறந்து போட்டு இன்னொரு 10 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இப்போ ஒரு 5 நிமிஷமா கொதிச்சு கொண்டிருக்கு. இந்த இருக்கு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணி போட்டு இன்னொரு 10 நிமிஷம் கொதிக்க விட போறேன். இப்போ இன்னொரு 5 நிமிஷம் டோட்டலியா 10 நிமிஷம் நான் கொதிக்க விட்டேன். இந்த 10 நிமிஷத்துக்கு பிறகு நான் ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துக்கும் லோக்கும் இடையில வச்சுட்டு இன்னொரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட போறேன். இந்த குழம்பு பதமூளு சரி காணுமென்று சொன்னா நீங்க இறக்கி எடுக்கலாம். பட் நான் வந்து வத்த விட போறேன். ஸோ அதால குறைச்சி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட போறேன். இப்போ நான் ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துக்கும் லோ ஹீட்ல வச்சுட்டு இன்னொரு 8 நிமிஷம் விட்டுனா டோட்டலியா வந்து 18 நிமிஷம் வந்து நான் அடுப்புல வச்சிருக்கேன். இப்போ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த சுறா மீன் வந்து என்ன மறுக்குமா வேணும்னு சொன்னா நீங்க இதை மூடாம இன்னொரு 5 நிமிஷம் விட்டீங்கன்னு சொன்னா நல்லா கொதிச்சு வத்தி வரும். பட் எனக்கு இந்த பதம் போதுமென்றோடைய நான் இதோடைய அடுப்பை நிப்பாட்டிட்டேன். இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த சுறா மீன் குழம்பு செய்து முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுறா மீன் குழம்பு வந்து செய்து முடிஞ்சது. சும்மா வாசம் தூக்கி அடிக்குது. ஸோ கொஞ்சம் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். உப்பு உரைப்பு புளி எல்லாம் நல்லா பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு. நீங்க எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காமெண்ட்ஸ்ல கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொன்னா மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பிடிச்சிருந்தா சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐகான் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷன்ல சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம், பாய்.